வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 17/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாங்க. குழந்தை பிறக்கிறது புதன்கிழமை அன்னைக்குங்க. ஓடிட்டு இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் புதன்கிழமை. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, அனுச நட்சத்திரம் சனியோட சாரம் வருதுங்க. அது பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குங்க. அனுசம் ஓடிட்டு இருக்கு. சரி. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, விருச்சக ராசி தான் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திராசிரமமா அமையக்கூடியது விருச்சக ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு ஓடிட்டு இருக்குங்க. சரி. இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நா, நீ, நு, நே இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா வைக்கலாங்க. நல்லா இருக்கும். அடுத்தது தசாபுத்தின்னு பார்த்தோம்னா, ஓடிட்டு இருக்க விசாக நட்சத்திரத்துக்கு 16 வருஷம் குரு தசையும், அடுத்தது வர்றது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, அனுச நட்சத்திரத்துக்கு 19 வருஷம் சனி தசையும் நடக்கக்கூடிய அமைப்பு நல்லா ஓடிட்டு இருக்குங்க. அப்பனா இந்த குரு தசையும், அடுத்து வர சனி தசையும் நல்லா அமைஞ்சா தான், ஒரு 35 வருஷ காலத்துக்கு தந்தைக்கு நல்ல பலன குடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால, நல்ல லக்னமா இருந்ததுன்னா அப்படின்னா என்ன லக்னத்துல குழந்தை எடுத்தோம்னா நல்லா இருக்கும் ஒரு சில நேரத்துல. இதே சுபப்பிரசவமா ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நம்ம இத கணக்கு பார்க்க வேண்டாங்க. ஆப்பரேஷன் கீது பண்ற மாரி இருந்தா மட்டும், இந்த மாரி ஒரு சுப நேரங்கள்ல எடுத்துக்கங்க. இல்லைன்னா, அசுப நேரத்த நான் குறிச்சு குடுத்துர்றேன். சுப நேரம் நீங்க பார்த்து எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு கூட சொல்றோம். சரிங்களா? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது. என்ன லக்கணம்லாம் ஆகாத லக்கணம்னு பார்க்கலாங்க. ரிஷப லக்னங்க, மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம். இந்த 6 லக்னத்துல குழந்தைகள் எடுக்காம இருக்கிறது தான் சிறப்புங்க. ஏன்னா, அடுத்த 35 வருஷ காலத்துக்கு அது பாதகத்துல போய் முடியிற காரணத்தினால, முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னம் எல்லாம் சிறப்பு கிடையாது. மத்த லக்னத்துல நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படிங்கிற கணக்கு தான். சரிங்களா? சரி. திதின்னு பார்த்தோம்னா, திரையோதசி திதியும், யோகம் திருதி திதியும், கரணம் பார்த்தீங்கன்னா, வணிசை கரணமும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா, ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசியும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரி, குழந்தை பிறக்கிற நேரத்துல, குழந்தையின் பலன்கள்னு பார்த்தோம்னா, நாடி முறைப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தை நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க. ஒரு சில சமயத்துல அரசு சம்பந்தப்பட்ட வேலையில தந்தை உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? இதே பையனுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, ரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதுவும் கண்டிப்பா குழந்தைக்கு வருங்க. பின்னாடி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வரக்கூடிய இதுலயும் இருக்குங்க. பயணம் சம்பந்தப்பட்டது அதிகமா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, பயணம் சம்பந்தப்பட்டது ரொம்ப தூரம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பையன் பின்னாடி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டத படிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டுக்கு தீவனம் குடுத்துட்டு இருக்கிறது சிறப்பு. முழு மகாபாரத கதைய கேளுங்க. அதுவும் பிரம்மகத்தி தோஷத்த நீக்கும். பையன் கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரனா இருப்பான். டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க. சரிங்களா? அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். அம்மாவுக்கு உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் குழந்தையோட நேரம். சரிங்களா? அ மறுபடி பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, நாளைக்கு இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருக்கிறது எல்லாமே அருமையா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, அதிகாரத்துக்கு சொந்தக்காரி. அவ வச்சது தான் சட்டம். அந்த மாரி குழந்தை பிறக்கிற நேரம், அது பெண் குழந்தை பிறக்கிற நேரம் அப்படி இருக்கு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். நல்ல ஒரு ஆசிரியர் தான் மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, வைக்கிறது அதெல்லாம் அருமையா இருக்கும். சரிங்களா? இவங்களும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டத படிச்சாங்கன்னா, அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு. சில சமயம் சகோதரனால பிரயோஜனம் இல்லாம போயிரும். இல்லைன்னா சகோதரன் இல்லாம போயிரும். இவங்களுக்கு ரத்த குறைபாடு பிரச்சனை கொஞ்சம் ஏற்படுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. திருச்செந்தூருக்கு ஒரு தடவ கூட்டிட்டு போயிட்டு வந்தா, இந்த பிரச்சனைகள்லருந்து நிவர்த்தி கிடைக்குங்க. அவங்க நட்சத்திரம் பார்த்து நீங்க போய்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்க குழந்தை பிறக்கிற நேரம் எங்களுக்கு சுப பலன்கள் ஏதாவது உண்டா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாங்க. 7ஆம் பார்வையா செவ்வாய பார்க்குறாரு குரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இடம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், விபத்து யோகம் இது எல்லாத்தையும் குடுப்பாங்க. மொத்தத்தில விரைய செலவு உண்டு. சுப விரயம் பண்ணி வச்சுக்கங்க. இடம் வாங்கிக்கங்க, வீடு கட்டிக்கங்க. அதெல்லாம் சுப விரயத்த சேர்ந்தது. அப்பன்னா தாராளமா நீங்க அதில இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போகும். மொத்தத்தில கொஞ்சம் கடன் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? கடன் இருந்தா தான் சிறப்பு. ஏன்னா, நோய் நொடி வராதுங்க. வேண்டாத விரைய செலவு வேற எதுவும் குடுக்காது. ஏன்னா, ஆண்டவன் என்னைக்குமே நம்மனால தாங்க முடிஞ்ச அளவுக்கு தான் சுமைய ஏத்தி மேல வைப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பன்னா நம்ம ஏற்கனவே சுமைய தூக்கி மேல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவன் அதுக்கு மேலலாம் ஏத்திலாம் வைக்க மாட்டான். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சுப கடன்கள பண்ணி வச்சுக்கங்க. அந்த கடனுக்கு ஓடிக்கிட்டு இருங்க.
ஆண்டவன் தொடர்ந்து வேலையும் குடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த கடன கட்டக்கூடிய காலம் வரைக்கும். அதனால பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்க்கையும் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பூராவுமே 1000,00,00,000, 2000,00,00,000 வாங்கி வச்சுக்கல காரணம். அதனால தான் அவங்க அத்தன வயசு வரைக்கும் நல்லாவே வாழ்றாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நிக்க முடியாது. நின்னா பேரு கெட்டு போயிரும். அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கவும் வச்சிருது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கோணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மனால தாங்க முடிஞ்ச அளவுக்கு கடன வாங்கி வச்சுட்டு, அதுக்கு உண்டான வட்டிய கட்டிக்கிட்டு இருங்க. பின்னாடி அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணது பூரா உங்களுக்கு லாபமா மாறி உட்கார்ந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? வேற பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, சித்திரைக்கு மேல வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகமும் நல்லா இருக்கு. மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. உங்களுக்கு அனைத்து தகவலும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கட்டும். அவங்க வீட்லயும் ஏன்னா எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இருக்கக்கூடிய யோகத்த குடுக்கும். அதனால எல்லாத்துக்கிட்டயும் இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமும். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.